அந்த பக்கம் பாலி ஹவுஸில் நாங்கள் பார்த்தது வந்து சவுப்பு, இது வந்து சவுப்பு, இது சவுப்பு, அது அந்த பக்கம் வந்து மஞ்சள். இது வந்து ஒரு நாட்டு வந்து இப்போ இந்த விவசாயி நம்ம கிருஷ்ணன் நான் சொல்லுவார், ஒரு நாட்டு வந்து 11 ரூபா வரும். இந்த 11 ரூபா இதில் வந்து விவசாயிகள் ஒரு நார், ஆனால் எத்தனை ஆயிரம் நார் வச்சுருங்கண்ணே? நாங்கள் வந்து ஒரு 9000 நார். 9000 நார்னா நாற்றுக்கே 9 லட்சம் வந்துருக்கு. 10 ரூபாய்னா 90,000, 1 லட்ச ரூபாய் நாற்றுக்கு, 1 ரூபாய் நாற்றுக்கு வந்துருக்கு. ஆனால் மருந்து ஒரு முறை அடித்தா எவ்வளோ வருதுண்ணா? ஒரு வாட்டி அடிக்கணும். வாரத்துக்கு எவ்வளோ வரும்ண்ணா செலவு? செலவு ஒரு 5000-7000. 5000 7,000 செலவு இருக்கு. மருந்து. ஆமாம், சொட்டு நீர் பாசத்தில் தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து பாலி ஹவுஸில் இப்போ எல்லாமே வந்து இப்போ போடக்கூடிய பாலி ஹவுஸில் வந்து ஏசி எல்லாம் கொடுப்பார். அதில் இப்போ நீங்கள் அது வாங்கியிருக்கிறீங்களா? இல்லை இல்லை, சம்மர் சீசனில் வந்து நீங்கள் அதை வைக்கிறதுக்கு அதை கொஞ்சம் கேட்டு வாங்கியிருந்தால் நல்லா இருக்குது. தோட்டக்கலை தானே சந்திக்கணும், தோட்டக்கலை போய் சந்திங்க. இது வந்து நாற்றுக்கு 11 ரூபா போட்டு நீங்கள் இப்போதைக்கு 3 லட்சம் செலவாயிருக்கு. இதோட கிராப் வைக்கிற அதுக்கு மேல செலவு தனி கிராப் வைக்கிறது மட்டும் 3 லட்சம் செலவாயிருக்கு. அதுக்கு மேல இந்த வலை ஓட்டுறது, மாட்டு எருவோ இதெல்லாம் அதுக்கே 3 லட்சம் ஆயிடுது. இது மருந்து, இது வரவோ, இதுக்கு மேல லேபர் இதெல்லாம் அதிகமா. ஆனா இப்ப எத்தனை நாளா இருக்குதுண்ணா? இது வந்து இப்போதைக்கு பிப்ரவரி நத்துந்து ஒரு 4 மாசமா 4 மாசமா இருக்குது காய். உங்களுக்கு நாத்து நெட்டா எத்தனை நாளுக்கு வரும்ண்ணா அறுப்புக்கு? அறுவடைக்கு 60 நாள், 70 நாள். ஆனால் 2.5 மாதம், 2.5 மாதத்துக்கு. ஆனால் இப்போதைக்கு ஒரு ஆனால் இப்போ எவ்வளோ அறுக்குதுண்ணா இந்த 3/4 ஏக்கர்? ஒரு டன். A கிரேடு, B கிரேடு 200 கிலோ. 200, ஒரு டன் 200 கிலோ அறுத்து இருக்குது. அதுக்கு முன்ன ஒரு 500 கிலோ 600 கிலோ. அதுக்கு எப்படி? ஓகே, இன்னைக்கு தான் அறுவோடு அதிகமாக இருக்குது. இப்போக்கு ஒரு 15 கட்டிங் ஆயிடுச்சு. ஓகே, 15-14 கட்டிங். ஆனால் கூலி பரவாயில்ல. ஆனால் செலவு வந்திருக்கா இன்னும் வரலண்ணா? அண்ணா செலவு வந்திருக்குமா இன்னும் வரலையா? செலவு வந்திருக்கு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, நன்றி. விவசாயி வந்து அவங்க செஞ்ச கூலி நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து நாம் எல்லோரும் வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா விவசாயிகள் வந்து போட்ட பசல் எல்லாமே லாஸ் என்பது இப்போதுக்கு வந்து இவங்க நாற்றுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்சம் மாட்டு எருவு எல்லாமே செலவு பண்ணியிருக்காங்க. நாற்று இதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 3 லட்சம். இப்போதுக்கு வந்து ஒரு முறை மருந்து எடுக்கணும்னா 5,000-7,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இப்போ கூலி நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தை சார்பாக நாங்கள் இந்த விவசாயி பாராட்ட வேண்டிய நிலைமை இருக்குது. நாங்கள் பாராட்டுவோம்.